ஸோ இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc பைக் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஷைன் 125. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, உண்மையிலே இந்த ஸ்பெஷல் எடிஷன் ஒர்த்தா, 2026 ஷைன் 125 வாங்கலாமா, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாலு ஹோண்டா தஞ்சாவூர். அவங்க தான் வெஹிக்கிள் நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகளிலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் ஹோண்டா வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்பிளே 3 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஷைன் 125 பற்றி நான் ரொம்ப டிசைனை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா 2006 அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மாடல். 2006லேருந்து 2026 20 வருட காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து பயணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த ஸ்பெஷல் எடிஷனை வந்து 2026 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஷைனோட ஸ்பெஷல் எடிஷன் உண்மையிலே ஸ்பெஷல் எடிஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை சொல்கிறேன். அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி SP 125 வந்து ஸ்பெஷல் எடிஷன் கொண்டு வந்தாங்க. அதே மாற்றங்களை தான் நம்ம இதுலேயும் வந்து பார்க்குறோம். ஸோ ஸ்பெஷல் எடிஷன் போகிறீங்கன்னும் போது இந்த ப்ளூ கலரில் மட்டும்தான் அவங்களால வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபியூல் டேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கோல்டுன்னு சொல்லலாம், இல்லை ப்ரௌன் கலர்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஷைன் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த இடங்களில் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேனல்லையும் ஒரு சின்ன கோல்டன் கலரில் வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அலாய் வீல்ஸ், 2 அலாய் வீல்ஸும் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி பெயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும். இதை தவிர எந்த மாற்றங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷல் எடிஷனில் வந்து கிடையாது அப்படிங்கிறதா உண்மையும் கூட. ஸோ இதை வச்சு இது உண்மையிலே ஸ்பெஷல் எடிஷனாக என்னன்றதை மறக்காமல் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி SP 125 ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தோம். அதே ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி தான் இதையும் வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 1000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் மாடலை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் ஆன் ரோட் காஸ்ட்டை நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். எனிவே ஷைன் 125 2026 வாங்கலாமா, ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து ரிவ்யூலாம் வந்து பண்ணி போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து தான் இந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம திரும்ப வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு டிசைன் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பெரிய டிசைன் மாற்றங்கள் இப்போ வரைக்கும் கொண்டு வரல அப்படிங்கிறதா உண்மையும் கூட. எல்லாருமே வந்து அந்த 2006 காலகட்டத்தில் வந்து 100cc ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் ஹோண்டா வந்து ஒரு 125cc ஃபேமிலி கேட்டகரிக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ஃபேமிலி 125cc பைக்காக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். உண்மையிலேயே இந்தியன் மார்க்கெட்டில் 125 புகழ்பெற்ற ஒரு மாடல்னு சொல்லுவேன் ஷைனோட 125 பொறுத்த வரைக்கும். ஸோ ஹெட்லைட், இண்டிகேட்டர், டெய்ல் லைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய 100cc பைக்லேயும் நம்ம LED ஹெட்லைட்ஸ் வந்து பார்க்குறோம். பட் இப்போ வரைக்கும் ஷைனில் வந்து எந்த மாற்றங்களும் வந்து கொண்டு வரல. மேபி அடுத்த அப்டேட்டில் இது LEDயில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் ரீசெண்டாக வந்த அப்டேட்டில் வந்து இந்த கிளஸ்டரையும் அதுக்கப்புறம் அந்த USB சார்ஜிங் போர்ட்டை மட்டும் மாற்றினாங்க. ஸோ டைப் C இருக்கக்கூடிய சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 10.5 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 795 mm சீட் ஹைட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல லென்த்தான ஒரு சீட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். 651 mm பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டோட லென்த் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் வந்து நல்லா லென்த்தாக வடிவமைச்சிருக்க காரணத்தினால தான் ஃபேமிலி ஒரு 125cc பைக் அப்படின்னு இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் உட்காந்து காட்டுறேன். ஸோ என்னோடய ஹைட் வந்து 5.8. என்னால் தாராளமாக 2 காலை கீழே வைக்க முடியுது. ஒரு டே டு டே கம்யூட்டருக்கு தகுந்த ஒரு ஹேண்டில் பார் பொசிஷனுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சிட்டியில் பயணிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கனாலும் இந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ரைடிங் போஸ்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டோட குஷனிங்குமே வந்து பெட்டராக தான் வந்துருக்கு. பில்லியனுக்குமே வந்து நல்ல பெரிய சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் சீட்டும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல அந்த லேடிஸ் ஹேண்டெல்லாம் போட்டிங்க அப்படின்னா பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பின்னாடி இருக்கிற இந்த கிராப் ரயிலும் ஒன் சைடாக உட்காரவங்க வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இது ஏன் ஃபேமிலி 125 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டேங்க்கும் வந்து ஒரு ஃப்ளாட்டான டேங்காக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்களை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிற பழக்கம் இருக்கும். ஆக்சுவலாக அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். பட் அதை நான் லாஸ்ட் வீடியோலாம் வந்து சொல்லும்போது நிறைய பேர் சொன்னீங்க, குழந்தைங்களை வந்து பின்னாடி தனியாக உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறத விட ஃப்ரண்ட்டில் வச்சு கூப்பிட்டு போகிறது சேஃப் தான் அப்படின்னு சொல்லிடுங்க.
மேபி முன்னாடி வச்சு கூட்டு போகிறது தவறு தான், பட் இருந்தாலும் நிறைய ஃபேமிலியில் வந்து பண்ணுறாங்க. நானே என் பையனை கூப்பிட்டு போனேன் என் பைக்லன்னா அவனை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு தான் கூப்பிட்டு போகிறேன். அப்படி உட்கார வைக்கும் போது இந்த சீட்டு வந்து இந்த ஃபியூல் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா சீட்டோட ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அப்படி உட்கார வச்சு கூப்பிட்டு போகவும் முடியும். ஸோ இது வந்து வெயிட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 115 கிலோ தான் வெயிட் இருக்கும். ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் வந்து இந்த வெயிட் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே கிளஸ்டர் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டிஜிட்டலில் இருக்க கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கடந்த வருஷம் இதை வந்து அப்கிரேட் வந்து பண்ணாங்க. நம்ம SP 125 இருந்துச்சுல்ல, ஸோ அந்த மாதிரியான கிளஸ்டரை இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அனலாக் கிளஸ்டர் தான் இதில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்பீடு தெளிவாக தெரியுது, கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, கிளாக்கு, ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து தெரிகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து சைலன்ஸ் ஸ்டார்டர் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த இடத்துல இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து பார்ப்போம், பட் இதில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் இதிலேயே இன்டகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹை பீம் லோ பீம்க்கான ஸ்விட்சஸ்ஸு, இண்டிகேட்ரு, ஹாரன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஹேண்டில் பார் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. மிரரும் பின்னாடி வர வைக்கில் நல்லா தெளிவாக பார்க்குற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் உண்மையிலே பக்காவான ஃபேமிலி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு கம்ஃபர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பிரேக், சஸ்பென்ஷன் இந்த விஷயத்துக்குலாம் வருவோமா? சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்கும் உண்மையிலேயே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கும். பின்னாடி அந்த 5 ஸ்டெப் கொடுத்துருக்கனால மேபி உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சஸ்பென்ஷனை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் ஏபிஎஸ் மாதிரியான ஃபங்க்ஷன் இதில் வந்து கிடையாது. மேபி நாம்ஸ் மாறும்போது கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓட்டும் போது பிரேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் சிபிஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஷைன் 125ல உண்டு. ஸோ R18 வீல்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 80/100 செக்ஷன் டயரும், ரியரில் 90/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் அடுத்து மாற்றும் போது ஃப்ரண்ட்லேயும் 90/90 கூட போட்டுக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. டயர்லாம் வந்து ரொம்ப அகலமான டயர் ப்ரொஃபைல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு டே டு டே கம்யூட்டர் தான் இது. ஸோ நீங்கள் வந்து டூரிங்க்கோ இல்லை ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி மாதிரிலாம் இதை வந்து கருத வேணாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய 125 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடர்னாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஷைன் வந்து அந்த மாடர்ன் கேட்டகரிக்குள்ளே வரவே வராது. ஸோ ஷைனோட அந்த 125 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே டு டே கம்யூட்டர் கேட்டகரிக்குள்ளே தான் வந்து வரும். பிரேக்கிங் இந்த டயர்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை நான் ரைடில் வந்து போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 125cc கொண்ட இன்ஜின் தான். நீங்கள் SP 125ல பார்க்குற அதே இன்ஜின் செட்டப் தான், பட் கியர் மட்டும் உங்களுக்கு மாறும். அது என்னன்றதை சொல்கிறேன். இதில் ஒரு 123.9cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 Nm ஆஃப் டார்க்கும் 7.9 kWh பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய ஷைன் வந்து உங்களுக்கு 4 ஸ்பீடு தான் வந்து இருந்துச்சு ஆரம்ப கட்டங்களில், பட் இப்போ வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. SP 125ல வந்து ஃபஸ்ட் கியர் முன்னாடியும் பாக்கி எல்லா கியரும் பின்னாடி வந்து போடுவோம். பட் ஷைனை பொறுத்த வரைக்கும் எல்லா கியருமே வந்து பின்னாடி தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். 5 கியருமே வந்து பின்னாடி தான் வந்து போடுற மாதிரி இருக்கும் இந்த கியர்ஸ் பொறுத்த வரைக்கும். உண்மையிலேயே இந்த இன்ஜின் வந்து எப்படி இருக்குது வாங்க அதை நம்ம ஓட்டிக்கிட்டே பேச ஆரம்பிப்போம். ஓகே வீலர்ஸ், பைக்கில் வந்து ஓட்டி பார்ப்போம். ஸோ இந்த சைலன்ஸ் ஸ்டார்டர் சொன்னல பாருங்க, கிறுக்குன்னு எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளஸ்டர் பகல் நேரங்களையும் பார்க்க ரொம்ப தெளிவாக தான் வந்து தெரியுது. அதில் கவர் ஒட்டியிருக்காங்க, நான் இப்போதைக்கு அதை வந்து பிரிக்கலை. ஸோ கியர் பார்த்திங்கன்னா எல்லா கியருமே வந்து பின்னாடி தான். ஸோ இன்ஜின் ஐடலில் நல்லா ரிஃபைண்டாகவே இருக்குது. RPM மீட்டர் இதில் வந்து கிடையாது. ஸோ நல்ல டார்க்கு இனிஷியலில். கிளச்சு பார்த்திங்க அப்படின்னா நல்ல லைட்டரான கிளச்சுங்க. ஒரு கம்யூட்டருக்கு கிளச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல லைட்டரான கிளச்சாக வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நல்லாவே இருக்குது. ஹோண்டாவில் அந்த கிளச் ஃபீட்பேக்லாம் சொல்லவே வேணாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இல்லை, அப்போயிலேருந்தே யூனிகான்லேருந்து இந்த ஷைன்லேருந்து எல்லாமே கிளச்சு ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. உட்காந்து ஓட்டக்கூடிய அந்த ரைடிங் போர்ஷரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். கியர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது, பட் அந்த இப்போ பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஃபால்ஸ் நியூட்ரல் ப்ராப்ளம் வந்து இன்னும் இதில் இருக்குது தான்.
பட் இதை இன்னும் கொஞ்சம் ஹோண்டா கவனிச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஹோண்டாவோட எல்லா மாடல்லையுமே இது காமனாக வர ஒரு பிரச்சனையாக ஆகிப்போச்சு. பிரச்சனைன்னு சொல்கிறத விட வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த 4th to 5th கியரில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ த்ராட்டில் நல்லாயிருக்கு. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்போர்ட்டியராக 125 வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக 125 நிறையா வந்து பார்க்குறோம். பட் அந்த அளவுக்கு இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. டே டு டே கம்யூட்டராக ஒரு சிட்டி பயன்பாட்டுக்கு ஒரு 100 சிசிலேருந்து அப்கிரேட் ஆகி வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், எல்லாராலையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். வீட்டில் ஒரு ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்களாம் ஓட்டணும்னாலும் அவங்களும் ஈஸியாக எடுத்து இந்த வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர்டேக்கிங்லாம் பண்ணும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் ரொம்ப அக்ரெசிவாக எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து. ஸோ மிட் ரேஞ்ச் எப்படி இருக்குது, டாப் எண்ட் எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ நான் தான் சொல்லிட்டேனே, ஒரு கம்யூட்டராக இந்த வண்டியை பாருங்கள், அதுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஓகே அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுவுமே நல்லா தான் இருக்குது, எதுவும் குறையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பின்னாடி உள்ள அந்த அட்ஜஸ்டபிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். அதேமாதிரி இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்குமா அது இதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப அகலமான டயர் வந்து கிடையாது, சின்ன டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையோ அப்படின்றது போல் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா டயர்லாம் வந்து சின்னதாக இருக்கிறனால இந்த பேனிக் பிரேக்லாம் வந்து அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது போல் எனக்கு வந்து தோணுச்சு. பட் சிபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதில் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேக் பிரேக்கை வந்து அழுத்தினாலே போதும். ஈவனாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டிஸ்க் பிரேக்கும் சேர்ந்து வந்து ஒர்க் ஆகும். லைட்டாக அமுச்சு காட்டுறேனே, இந்த பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஓகே தான். பட் பிரேக் அந்த லெவலுக்கு கான்ஃபிடண்ட்டாக வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அது மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹார்னட் சிபி 125 மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் அதில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அகலமான டயராக இருக்கட்டும், அதே மாதிரி பிரேக்கிங் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவேன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பிரபலமாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து லோவஸ்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இவங்க வந்து அப்போ இருக்கிற மாதிரியே இப்பயுமே இந்த வண்டியை வந்து மாடர்னாக இல்லாத மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பிரச்சனைகள் வந்து கிடையாது. ரொம்ப கம்மியான ஒரு மெயின்டெனன்ஸு, மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்லி ஒரு பைக்குன்னு சொல்லுவேன் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இந்த பைக்கிலோட ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வண்டி ஓட்டுனதில் கிடைச்ச அனுபவம். ஸோ ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப பிரேக்கிங் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஒரு கம்யூட்டராக ஒரு 100 சிசிலேருந்து அப்கிரேட் ஆகி வர ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஃபேமிலி யூஸ்க்கு தகுந்த மாதிரி பின்னாடி சீட் வந்து அகலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உட்காரக்கூடிய ரைடிங் போர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ரைடிங் போர்ஷனில் வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கீங்க, பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டியில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கீங்க, ஒரு 50-60 கிலோமீட்டர் டெய்லி பயணிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ரைடிங் போர்ஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஷைன் 125யோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாசிட்டிவ் சைடு பொறுத்த வரைக்கும் ரிலையபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து லோ எண்டு வரைக்கும் ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-65 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். 55லேருந்து 60 வரைக்கும் கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு வச்சுங்களேன். ஸோ மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப குறைவாக தான் பார்த்தீங்க அப்படின்னா 125ல வந்து ஒரு கம்யூட்டர் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மாடர்னாக வந்து 125cc பைக்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ ஹோண்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா சிபி 125லாம் வந்து போட்டிருக்காங்க, சிபி ஹார்னட் 125லாம் வந்து போட்டிருக்காங்க தான். ஸோ அந்த மாதிரி மாடர்னாக பார்த்தீங்க அப்படின்னா 125cc செக்மெண்ட் வந்து மாறிடுச்சு. பட் ரொம்பவும் ப்ராக்டிக்கலான ஒரு கம்ஃபர்டபுளான ஃபேமிலி யூஸேஜுக்கு தகுந்த ஒரு 125cc பைக்காக இந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஆப்ஷன் தான், இதை விட்டால் நீங்கள் SP 125 போகலாம், இல்லை அதை விட்டால் ஷைன் 125 வரலாம். ஸோ இதை தவிர வேறு ஆப்ஷனே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக இதில் நான் மைனஸாக பார்த்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மாடர்னாக வந்து கிடையாது, ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் வந்து கிடையாது. ரெண்டாவதாக இந்த ஃபால்ஸ் நியூட்ரல் ப்ராப்ளம் ஹோண்டாவில் நிறைய வெஹிக்கிளில் வந்து பார்க்குறோம். அந்த பிரச்சனை இதுலேயுமே வந்து இருக்குதான். மேபி அது ஓட்ட பழகிரும் வேணால் சொல்லலாம். ஏன்னா நான் ஹோண்டா வச்சுருந்த சமயங்கள்லேருந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. அது எனக்கு பழகிருச்சு, மேபி உங்களுக்கும் பழகலாம்.
ஸோ இது 2 பிரச்சனைகள் நான் வந்து மேஜராக வந்து குறிப்பிடுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ 2026 ஷைன் 125 வாங்கலாமா வாங்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் சொன்னீங்களே ப்ரோ, இந்த மாடர்னாக இல்லை, எல்இடி ஹெட்லைட் இல்லை, அதே மாதிரி ஃபால்ஸ் நியூட்ரல் பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். மேபி இந்த பிரச்சனைக்கு நான் சொன்ன இந்த நெகட்டிவ்ஸை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா தாராளமாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.